சொல்லக்கூடிய வேந்தன் வந்து இந்திரன் தானா? வள்ளுவர் சொல்லக்கூடியது. ஆமா, வேந்தன் இந்திரன் சொல்லலாரு, அரசன் பேர் வேந்தன். அப்படியா? சரி சரி. ஒரு இந்திரனை சாலம் தெரியும் சொல்றாரு. இந்திரன் சொல்றாருல்ல, 5 அறிவித்தான ஆட்கள் அகல் விசு புலா கோமான் இந்திரனை சாலம் தெரியும். 5 புலங்களை நடக்கக்கூடிய ஆட்கள் பெற்றவர்களுக்கு ஒரே சான்று இந்திரன் அப்படி சொல்றாரு. அதாவது இந்திர பட்டம்ன்றதுங்க நீங்க சொல்றதுல நீங்க சொன்னீங்கல்ல, அதுல ஒரு 80% உண்மை, 20% ஒரு குழப்பம் இருக்கும் நீங்க சொல்றதுல. என்னன்னா நீங்க இப்ப இருக்க இந்த அரசியல் சூழல்ல, இப்ப இருக்க இந்த ஆரிய அரசியல், இந்த தத்துவங்கள் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு நீங்க சொல்ற 80% உண்மையில 20% கலந்துருச்சு. அதனால அது நீங்க சொல்றதுல ஒரு குழப்பம் இருக்கு. என்னன்னா ஆரியர் படையெடுப்பு நீங்க வர்றதுக்கு முன்னாடியே இருந்தவங்க தான் வந்து இங்க இருக்க வேந்தர்களா இருக்கட்டும், வேந்தர் குடியினரா இருக்கட்டும், அதுல இந்திரன் இருக்க ஐவகை நிலமா இங்க தனியா பிரிஞ்சு தொழில் மக்கள் உருவாகி இவன் இங்க இருந்து ஆரியர் நாடு ஆரியர்கள் வந்தாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம படையெடுத்தப்பயே இவன் தொழில் மக்களாவே பிரிஞ்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டதுக்கு அப்புறம் தான் படையெடுத்து போய் கிரேக்கத்தை பிடிக்கிறா, சிந்து சபையை உருவாக்குறா, எல்லாத்தையும் பண்றான், கங்கை பகுதி பண்றா. போனவங்க எல்லாமே தென்னிந்தியாவில் வந்தவங்க தெளிவா பதிவு இருக்கு, நம்ம தான் போனோன்றதுக்கு. அப்பயே தொழில் பிரிவு பல்வேறு பிரிவெல்லாம் பிரிஞ்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சுங்க. அப்பயே இந்திரன்றவங்க யாருன்னா வேற யாரும் இல்லைங்க, இந்த வேளாண் குடியில இருந்து, இந்த வேளாளர் குடியில இருந்து, அதாவது அறிவு ஆற்றல் எல்லாத்தையுமே ஒருங்கா இது பண்ணிக்கிட்டு யார் தலைமை பண்புகளோட வரனா வந்து இந்திரன்றவன் வந்து அப்ப வந்து அப்பாவுக்கு அப்புறம் புள்ளன்ற பட்டெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் இப்ப எனக்கு வந்து தகுதி இருந்தால், திறமை இருந்தால், நிர்வாகம் பண்றது இருந்தா, போர் நடத்துறது இருந்தா, நான் தான் இந்திரன். அப்ப அந்த இந்திர பதவியில இருக்கிறவன் இதாயிட்டான்னு சொல்ல நான் அந்த இடத்துக்கு வருவேன். இவர் தான் இந்திரன்றவன் வேற யாரும் இல்லை. அப்ப இந்த வேளாளர் குடியில இருந்து அந்த இடத்துக்கு வரான், அவன் அந்த இடத்துல வந்து இருக்கான். நீங்க சொல்ற மாதிரி அந்த காலகட்டத்துல, குறிப்பா முருகர் காலகட்டத்துல இந்தியா முழுக்க நீங்க சொல்ற அரசியல் பண்பாடு எல்லாமே உண்மை. அங்க இருந்து நாகர்கள் வர்றது, இங்க கலம், இது எல்லாமே நடந்திருக்கு. இங்க போய் நம்ம யூரோப்பியன்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட எல்லாம் கலந்துருக்கான். ஏன்னா இவன் போய் பிடிக்கிறான், இது பண்றான். ஒரே விஷயம் இல்லைங்க, அது ஒரு விஷயம் மட்டும் தான். என்னன்னா நீங்க வந்து இந்த ஆரியர்கள் இதையும் இந்த சமஸ்கிருத மொழியும் அந்த காலகட்டத்துல வச்சு பேசுறீங்க பாருங்க. சமஸ்கிருத மொழியே வெறும் 2ஆம் நூற்றாண்டுல உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதம்ன்ற ஒரு மொழி இருந்ததுக்கான எந்த பதிவுமே இல்லை. பாலி இருக்கு, பிராகிருதம் இருக்கே தவிர சமஸ்கிருத மொழி 2ஆம் நூற்றாண்டு வாய்மொழியா 3000 வருஷம் இருந்திருக்கு. இல்ல இல்ல இல்ல, எங்கேயுமே அந்த மாதிரி பதிவே இல்ல. மொழியவே அதுக்கப்புறம் தான் தமிழ் மொழியோ பாலி மொழியோ கலந்து உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வாய்மொழியா இருந்தது எல்லாமே பாலி மொழி இருக்கு, பிராகிருத மொழி இருக்கு, அந்தந்த பகுதிகளில் குட்டி குட்டி குழுக்களா மொழிகளா இருக்கு. இவங்க அரசியல் தேவைக்காக எல்லாத்தையுமே நிர்வாகம் பண்ண ஒரு பெரிய கூட்டத்தை, அந்த 4 வருடம்ன்ற ஒன்று உருவாக்குறாங்க. 4 வருடமே எதுக்கு உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனி இனக்குழுக்களா செதறி அங்கங்க அவன் ஒரு மொழி பேசிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் இது பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளே முரண்பாடு, அவங்களுக்குள்ளே முல்லை நிலக்குடிகள்லாம் எதுக்கு வந்து முருகரை கடவுளை ஏற்றுக்கிறாங்க, இவங்க இளவரசராக இருக்கும் போது அவங்க பண்படுத்துறான், அவங்க எல்லாத்தையும் இது பண்றான், அவங்க அரவணைக்கிறான், அவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றான். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு நாகரிகப்படுத்தும் போது அவனுக்கு வந்து தலைவராக அவன் கொண்டு வர கல்யாணம் பண்ணிக்கிறான், தலைவராக ஏத்துக்கிறான். இந்த வேலைகளுக்காக 4 வருடம்ன்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. வேளாளர் குடி, இவன் வந்து வியாபார குடி, இவன் வந்து அரச குடி, இவன் வந்து இந்த குடின்றத ஃபர்ஸ்ட் 3 வருடம் தான் இருக்கு. 4 வருடம் பின்னாடி லேட்டா தான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 3 வருடம் கிரேக்கத்தை நம்ம பிடிக்கிற காலகட்டத்திலே 3 வருடம் இருந்திருக்கு நம்ம கிட்ட. சுமேரியா பகுதிகளிலே 3 வருடம் நம்ம கிட்ட இருந்திருக்கு. இது எல்லாமே மக்கள் அசிமுலேட் பண்றான். இப்ப எப்படி இவன் பிசி, இந்த மக்கள்லாம் பிசின்னு வச்சுட்டு அவங்களுக்கு சில சலுகை நிர்வாகத்துக்காக இப்படி வச்சுக்கிறாங்க, எஸ்சின்னு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி 4 வருடம்னு நம்ம தான் உருவாக்குறோம். பாப்பாலாம் ஆரியர்லாம் எவனும் அதெல்லாம் உருவாக்கவே கிடையாது. இந்த தான் பண்றான். மொழியை கூட சமஸ்கிருத மொழியை கூட பிராமணர்கள் உருவாக்கல. நீங்க இப்ப இன்னைக்கு பிராமணர்கள் இந்த வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் அவன் அதிகாரத்துல போனதை வச்சுக்கிட்டு 3000 வருஷமாவே இப்படிதான் இருக்குதுன்னு சொல்றது. எப்படி பல்லருங்க வந்து இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவனா ஆக்கிடும், இவன் 3000 வருஷமாவே தாழ்த்தப்பட்டவனா தான் இருக்கணும்னு எப்படி நம்ம நம்புறோமோ அதே மாதிரிதான் பிராமணனுக்கும். பிராமணனுக்கு அதுக்கு சமஸ்கிருத மொழியை உருவாக்குறது அரச குழுக்கள் தான். பிராமணா அதுக்கு அவனுக்கு அது தேவையா இருக்கு. இவன் தான் உருவாக்கி பிராமண குழுக்கள் கிட்ட கொடுத்து நீ இதை பார்த்துக்கோன்னு கொடுக்குறான். இவன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அரசரை விட அதிகமா டாமினேட் பண்ற வேலையை பண்றான். வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் பவருக்கே போயிடறான். வெள்ளக்காரன் அவன் கூட சேர்ந்துக்கிறான், அரசு குழுக்கள் எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு பிடிச்சிக்கிறான். முருகர் காலகட்டத்திலலாம் அந்த மாதிரி எங்கேயுமே எதுவுமே கிடையாது. எல்லாமே பண்ணதா வேளாளர் குடிதான். வேளாளர்களை மீறி பிராமணர், நீங்க சொல்ற அந்த பார்ப்பனர் பிராமணர்ன்றவங்க இன்னைக்கு பிராமணர் நீங்க இந்த சொல்ற
பார்ப்பனர்ன்றவங்க நம்மள தமிழ் பார்ப்பனராக இருக்கட்டும் வட இந்திய பார்ப்பனராக இருக்கட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. இவன் டாமினேட் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம அரசியல் காரணத்துக்காக அரசியல் தேவைக்காக நடந்தா. இன்னொன்று நீங்க சொல்ற அந்த இந்த அறக்கட்டளை கொண்டது இப்போ அந்த நீங்க சொல்றீங்க அவங்களாம் யாருன்னா எதுக்கு இந்த நீங்க இந்த ரிக்வேதத்துல இதுல வேதத்துலலாம் இவங்கள சொல்றாங்களே அது பேருன்னா இவங்க அரசர் உயர்ந்தவங்க தேவர்கள் அவங்கெல்லாம் வந்து இவங்க அவங்க அது என்னன்னா வேளாளர் குடிக்கும் முல்லை நில குடிகளுக்கும் நீங்க சொல்றதுல அதுல என்னன்னா அந்த சிற்றரசரா இருக்கா பாருங்க அவனால கொடுமை பண்றான் எல்லாருமே பண்றான் இந்திரா பண்றான் முருகன் எல்லாரும் இவன் அங்கங்க குட்டி குட்டியா ஒரு இனக்குழு தலைவரா இருந்துகிட்டு ஒரு 1000-5000 பேர் ஒரு ஊருகள் இருந்தா இவன் அரசு நிர்வாகம் பண்றான். அதனால இவன் அரசு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். அடங்கி வரவன அரவணைச்சுக்குவான். வராதவனை என்ன பண்ணுவான் கொல்லதான் செய்வான். போர் அரசுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொண்ட கதைகளை தான் இவங்க வந்து இப்ப இவங்க வந்து அசுரர் தேவர் பொருள் சொல்லிக்கிட்டு எழுதி வச்சுக்கிறாங்க தவிர அவன் வேற யாரும் இல்லை. நம்ம ஆட்கள் தான் பட் வேற இனக்குழுக்கள் அவன் முன்னாடி வேடரா இருப்பான் வேட்டுவரா இருப்பான் மரவரா இருப்பான் இல்லைன்னா வந்து கல்லரா இருப்பான் இல்ல வேற இவங்க இதா இருப்பான். அவனை சேர்த்துக்கிறான் வராதவனை அடிக்கிறான். அவன் என்ன பண்றான் என் நிலத்தை வந்து என்கிட்ட இருந்து புடுங்குறியா நீன்னு சொல்லி திருப்பி நம்ம கூட சண்டை போடுறான். அதுதான் இந்த திராவிட இவங்க நம்ம திராவிடர் சொல்லி நமக்கே சொல்லிட்டு இருக்காங்க கதைகள். இதுல ஒரு லைன் மட்டும் நீ பாருங்க. எகிப்து அரேபியா சிந்துவெளி நாகரிகம் இது எங்க இருக்குது ஒரு லைன் இருக்கு பாருங்க. எகிப்து ரோமு இந்தாண்ட பக்கம் வந்து அரேபியா இங்க வந்து சிந்துவெளி நாகரிகம். இது வரைக்கும் இருக்கிற இந்த கோடு வந்து என்னன்னாக்கா அந்த பக்கம் பனிப்பகுதியில் இருந்து வரக்கூடிய ரஷ்யா சைனால இருந்து வரக்கூடிய பனிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய ரஷ்யா சைனா பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்களும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வெப்ப பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்களும் சந்திக்கிற நேர்கோடு. கண்டிப்பா இந்த சந்திக்கிற நேர்கோட்டில் தான் ஒரு இவங்க அண்ணன் அவன் தம்பி யாரு வெப்பமண்டல பகுதியில் இருக்கிற ஆப்பிரிக்காவோ இந்தியாவோ இது கீழகிற ஊரோ அண்ணன் பூர்வீகம் இங்கிருந்து போய் மிகிரேட் ஆகி அந்த குளுமையான பகுதியில் போய் கொஞ்ச நாள் இருந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகலாம். 2 இடமும் ஒரு மோதல் ஒன்று வருது. அந்த மோதல்னா வரலாறு மறந்துட்டு மோதலாம். இருந்து போய் தான் திரும்பணும்னு அவனுக்கு 10,000 வருஷம் ஆனது எப்படி தெரியாது. மோதிர இடத்துல மட்டும் நாகரிகம் உயர்ந்த அளவு வளருது. இந்த மோதிர இடம் தான் எகிப்து நாகரிகம். மோதிர தான் வந்து இந்த ரோம கிரீக்க நாகரிகம். மோதிர இடம் தான் வந்து இது என்ன சொல்றதுன்னா அரேபியா அந்த பகுதியில் இருக்கிற இந்தாண்ட பக்கம் இங்கே வந்தீங்கன்னா சிந்து சொல்லிச்சாங்க. ஆக இந்த மோதிர இடத்துல மட்டும்தான் நாகரிகம் செழிப்பாச்சு. இங்க நீங்க நினைக்கிற மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து அங்க போனான்றதெல்லாம் எப்ப தெரியுங்களா? அது ரொம்ப லேட். நான் ஒத்துக்கிறேன். ஆமா இந்த மோதிர நாகரிகம் தான் என்ன ஆச்சுனாக்கா எகிப்து வந்து வேர்ல்டுல ஆண்டா, ரோம் ஆண்டா, கிரீக் ஆண்டா, இந்தாண்ட இந்த அரேபியால ஆண்டா, சிந்து சமய நாகரிகம் இருக்கான்னு ஆண்டா. இதுல நமக்கு நியரஸ்டா இருக்கிறது எதுனாக்கா நம்ம தொடர்பு வந்து எகிப்திலே இருக்குது, ரோம் இட்டாலி எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா நம்ம இங்கதான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம். எங்க அரேபியா இது சிந்து சமய நாகரிகம். ஏன்னா அது நம்ம மக்கள்லயே நேரடியாவே பங்கெடுத்த இடம். அங்கிருந்து மிகிரேட் ஆகி கீழே வராங்க. இந்த அந்நிய படையெடுப்பு வரும்போது அவங்க மிகிரேட் ஆகி கீழே வராங்க. கீழே வந்த பிறகு தான் தெரியுது நம்ம தலையை இங்கதாண்டா இருக்குதுன்னு அவன் கண்டுபிடிக்கிறான். எப்போ அவன் அந்த மேல வந்து அந்த பார்டர் ஆண்ட வந்து இந்த பக்கத்து வெப்பமண்டல பகுதிக்காரனுக்கும் குறுமை பகுதிக்காரனுக்கும் போர் நடக்குது. அந்த பக்கம் வந்து ஆரியன் வரான், இஸ்லாம் அந்த மாதிரி வரான், இல்லை புதுசு வரான். வரும்போது இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல அந்த பக்கம் டாப் போஸ்ட்ல வாழ்ந்தவன் தான் இந்த இந்திரன், இவன் சிவன், அந்த திருமாகோஷ்டி, இந்த பிரம்மா வந்த பிறகு அவன் அந்த பக்கத்துல இருந்து வந்து பிரம்மா ஓட்டி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறான். இவங்க எல்லாமே வந்து இங்க சவுத்துக்கு வந்துடுறாங்க. நீ நல்லா பாருங்க, நார்த்ல பிறந்து சிவன், திருமால், இந்திரன் 3 பேருமே இறந்தது தமிழ்நாட்டில். அங்க பிறந்தது. இந்த ஆரிய திராவிட போர்ல இவங்க எல்லாம் அப்படியே பேக் ஆகிறாங்க. யார் நம்மால் பூரா பேக் வரான். அவன் அடிச்சு நொறுக்கிக்கிட்டே வரான். எப்படி நொறுக்கிட்டு வரான்? நம்மால முதல்ல அப்படியே வந்து அதை பிடிச்சி இதை பிடிச்சி கடைசியில் நம்மாலேயே கையில் வச்சு நம்மளை கொண்டு வந்து கீழே சவுத்துக்கு கொண்டு வந்து இருக்கிறாங்க. அப்போ சவுத்துக்கு வந்த பிறகுதான் நம்மளால தப்பிச்சு வந்த மாதிரி இங்கே வராங்க. அப்புறம் தான் தெரியுது இங்க எவ்வளோ ட்ரெஷர் ஐலண்ட் மாதிரி இருக்குது. ஒருவேளை இங்கிருந்து போய் தான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நம்ம திரும்பி வரோம் இல்லையா? நம்ம அரேபியா இருந்து சிந்து சமவெளி நாகரிகமே அப்படின்னு அவனே உணர்றான். நம்மளுக்கு நம்ம வரலாறு எப்போ புரியுதுன்னா கன்னியாகுமரியில வந்து தான் முன்னோர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் இங்கேயே செத்தா பரவாயில்லன்னா முக்கின்னு எழுதுறான். இவன் ரிட்டனாவே ஆகல. இப்ப பயத்துல நான் ஓடி போய் என்ன பண்ணுவோம், கிராமத்துக்கு ஒழிவோம்.
நம்ம சார் நாங்கள் டவுன் சார் பயத்தில் ஓடி வந்து இங்கே ஒரு போருக்காக தலைமறைவாக இருக்கணும்ன்றான். கடைசியில் போட்டாலாம் பார்த்தா கடைசியில் நம்ம தாத்தா ஓடுதுன்னு தெரியுது. எப்போ ஒளியும் போத்தான் தெரியுது. ஏன்னா நமக்கு இப்போ வரலாறு இப்போ லேட்டாக தான் இப்போ அரசு ஆராயிருக்கீங்க. நான் முன்னாடி இப்படி இருந்தேன் பின்னாடி இருந்தேன். அவங்களே இங்கே வந்த பிறகு தான் இந்த ஊர் தென்னிந்தியான்றது நம்ம பூர்வீக மக்கள் ஒரு காலகட்டத்தில் இங்கிருந்து அப்படி போயிருக்காங்க. அது 1000 2000 வருஷம் 3000 வருஷமா ஆயிருக்கான். குளிர் பகுதியில் போன பிறகு நமக்கு அடையாளது. இப்பயே படிக்காத மாதிரி படம் என்ன இல்லை பாகப்பிரிவினே படிக்காத மாதிரியா. கிராமத்துலேருந்து ஒரு தம்பி வருவான் படிக்க, பட்டத்தில் படித்து அப்படியே சிட்டி லைஃப்ல இருந்துருவான். அண்ணன் ஊர்லேருந்து பைக்கு தலையில் வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவான். நான் இப்படி யார் தெரிய எடுத்துட்டு போயிடுவான். என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டானே, என்னை பார்த்து யாரோ உங்க அண்ணன் தேடிட்டு வந்துக்கிறாங்க, யார் இது எனக்கு தெரியலன்னு போயிடுவான். உடனே அவர் ரிட்டர்ன் ஆகிடுவார். என்னையே தெரியலன்னு சொல்லிட்டான்னு வெக்ஸ் ஆகி சாகிற மாதிரிலாம் போவார். அதுக்கப்புறம் அவனுக்கு புரிய வச்சு அண்ணன் என்ன பண்ணிச்சு கிளைமேக்ஸ்லேயே ஒரு தலைமுறை புரிஞ்சவனே அண்ணன் யாரே தம்பி யாருன்னு தெரியலன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி புரிஞ்சு எப்படி தெரிய முடியும். அதே மாதிரிதான் இந்த ஆரியர்கள் கூட என்ன பண்றாங்க, ஆரியர்களை கூட என்ன திரும்ப நீங்க சொல்றாங்க, இன்னைக்கு வரலாற்றுல ஆரியரே பாதி பேர் என்ன திரும்ப ஒத்துக்கிறான். ரஷ்யன்ஸ் தான் முதல் எழுதினான். என்ன சொன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் உலகத்துக்கே போயிருக்கிறாங்கன்னு எழுதுறான். அது ஆரியர்கள் ஒத்துக்கல. கம்யூனிஸ்ட்காரன் எழுதுறான்னு சொல்லிட்டு இந்த ஈகோக்காக அந்த யூதர்கள் இந்த அமெரிக்கன் வரலாறு காட்டெல்லாம் வந்து அதை மறைச்சாங்க. இப்ப பிராமணனே என்ன எழுதுறாங்கக்கா, இங்கிருந்து போய் கொஞ்ச நாள் செய்து ரிட்டர்ன் அதாவது நல்லா கேளுங்க சார். நீங்க வரலாற்று பார்வையோட ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொன்று அறிவியல் பார்வையிலே சொல்றேன். நீங்க இப்போ ஆரியர்ன்றத திருப்பி நமக்கு எங்க சிக்கல் வருதுன்னா, இந்த திராவிட இயக்கத்தோட தாக்கம் நம்ம கிட்ட அந்த போல முழுசா என்னன்னா பிராமணர்கள்லாம் ஆரியர் அப்படின்ற ஒற்றை அடையாளம் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம்னா, நீங்க சொல்லக்கூடிய அந்த பகுதியில இருந்து இங்க மக்கள் வந்தாங்க கண்டிப்பா வந்தா அவன் வேட்டை சமூகம், நம்ம நாகரீக சமூகம், செட்டில்டு லைஃப். நீங்க ஒரு நாடை விட்டு சிட்டியை விட்டு உங்க ஊரை விட்டு ஓட முடியுமா, நிலத்தை விட்டு ஓட முடியுமா? அவன் அப்படி கிடையாது. வந்து உங்களை அடிப்பா, நீங்க அடிச்சுதான் ஓடிடுவான், திருப்பி வந்து அடிப்பான். நீங்க அங்கேயே தான் இருக்கணும். அப்ப வேட்டை சமூகமா அங்க இருந்து ஒரு கூட்டம் வந்தது, இங்க வந்து கலப்பு நடந்தது, சண்டை நடந்தது, அது ஒரு பெரிய அதெல்லாம் உண்மைதாங்க. நீங்க அவர்கள் எல்லாருமே பிராமணர்கள் சொல்றீங்களே, அது ஒரு இது வந்து இந்த திராவிட பெரியார் பண்ணி வச்ச கதாகாசனம்னு வச்சுக்கோங்க. வட இந்தியாவில் இருக்க பிராமணர்கள் இருக்காங்களா சார்? நல்லா இருக்க வட இந்தியாவில் மட்டும் இல்லை சார், ஐயங்கார்கள் இருக்காங்களா? ஐயங்கார்லாம் நீங்க ஆரியர்னால சொல்றீங்க. இப்போ உங்க தத்துவப்படி ஐயங்கார்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க பல்லர்களுக்கும் இல்லை இந்தியா முழுக்க இருக்க குருபி குடும்பம்னு அந்த பல்லர்களுக்கும் 90% ஜெனட்டிக்கலாவே ஒத்து போகுது. ஜீனே 2 பேரும் ஒரே மக்கள், இவங்க 2 பேரும் ஒரே குரூப்னு சொல்லுதுங்க. சயின்டிபிக்கா நான் சொல்றேன். யார் ஆரியர்? இப்ப நாங்களும் ஆரியர். அப்ப நான் சொல்றது புரியுதா இல்லையா? கொஞ்சம் பேர் கன்வெர்ட் பண்ணுங்க. இல்ல கன்வெர்ட் அதெல்லாம் எவ்வளவு பேர் கன்வெர்ட் பண்ணி எப்படி ஜெனட்டிக்கலா 90% கன்வெர்ட் பண்ண 10 பேரை கன்வெர்ட் பண்றதுனால எப்படி சார் பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க வேளாளர் குடியில இருந்து ஒரு குடி வந்து பூசாரி குடியா மாறுறாங்க. ஆந்த்ரோபாலஜிக்கல் மானிடவியல் பார்வையில நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இப்ப புரியும் சார். சும்மா இந்த இவங்க எழுதி வச்சிருக்க கதை புக் எல்லாம் படிச்சுக்கிட்டு காமிக்ஸ் புக்கு படிச்சதுலாம் நம்ம வரலாறுலாம் பேசுறதோ இல்ல அரசியல பேசுறதோ, அரசியல் முடிவெடுக்கிறது ஆபத்து அறிவுல கொண்டு போய் நம்மளை விட்டுருவோம் சார். நல்லா கேட்டுருங்க. மானிடவியல் பார்வையில பார்த்தாலும் சரி, இல்ல வரலாற்று பார்வையில ஒரு சமூகத்தோட வளர்ச்சியை பார்த்தாலும், இது பல்வேறு வேட்டை சமூகமா இருக்கிற இனக்குழு, அப்புறம் நாடோடி சமூகமா இனக்குழுவா மாறுறது, அதுல இருந்து வேளாண்மை செய்யற இனக்குழுவா மாறுறது, அதுல இருந்து கடல்சார் அடுத்த கட்ட ட்ரேடுக்கு டெவலப் ஆகும்போது இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்பு வந்துருக்கு, முரண்பாடா வர்றாங்க. அப்ப வேட்டை சமூகத்துக்கும் நாடோடி சமூகத்துக்கும் உறவு இருக்கிறாங்க, உறவோடைய முரண்பாடு இருக்கும், சண்டை சச்சரவும் வரும். ஏன்னா பலரும் போது இவன் அதை ஏத்துக்க மாட்டான், அதை பண்ண மாட்டான், பழமையை காப்பாத்துறேன்னு சொல்லி வேட்டையாடிட்டே இருப்பாங்க. அந்த தக்காப்பாரி இருக்கும் பாருங்க, அதே மாதிரி இங்க இருந்து இங்க வருதுங்க. அப்ப வேளாளர் இவன் நாடோடி சமூகத்துல இருக்கும்போது அவனுக்கு பூசாரி தேவையில்லை, அவனுக்கு ஒரு பலமான தலைவர் இருந்தா போதும்னு வச்சுக்கோங்க. எதிரிகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு இது பண்றதுக்கு ஒரு பலமான தலைவர் இருந்தா போதும். ஏன்னா கடவுள் வழிபாடு முறையில அவங்க கிட்ட உருவாகாது. அவன் சும்மா கல்லை வச்சு அப்படி போயிடுவான். ஆமா, அடுத்த கட்டமா வந்து வேளாண்மை பண்ணும் போது செட்டில் ஆகுறான், விவசாயம் வருது, உற்பத்தி வருது, உபரி வருது, அப்புறம் விவசாயத்துக்காக தொழில் தேவைப்படுது, எல்லாத்தையும் பண்ணோட எல்லாத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வெறும் இந்த வழிபாடு தேவைப்படுறது, மன்னன் தேவைப்படுறான். மன்னனுக்கு அதை தாண்டி மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு மதம் தேவைப்படுது. மதம்ன்றதே உங்களுக்கு அப்பதான் தோன்றுறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மதத்தை நீங்க ஆரியர் வரதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியா நீங்க இருக்கீங்கன்னா அப்பயே மதம் இருக்கும், அப்பயே கோயில் இருக்கும், அப்பயே இது இருக்கும். அந்த கோயிலுக்கு பூசாரி எல்லாம் இருந்திருப்பாங்க. இப்ப பிராமணர் நீங்க எல்லாத்தையும் எவனோ எங்க இருந்து வந்தவனா
அப்ப நமக்கு பூசாரியா எதுவும் இருந்தாலும் யாரு எங்க போனா என்ன ஆனா இப்ப அவங்க தான் இப்ப இருக்கிறவனுங்க சார். ஆசீர்வாத மதம்ன்றதுலாம் இல்ல சார். ஆசீர்வாத மாதிரி பல்வேறு மதங்கள் இருக்கு. நான் சொல்றது என்னன்னா சார், இந்த இயற்கை வழிபாடுலாம் தாண்டி ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு அரசு உருவானதுக்கு அப்புறம் அந்த அரசுக்கு மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நிறுவனமான மதம் தத்துவம் தேவைப்படும் சார். தத்துவம்ன்றது இன்னைக்கு மார்க்சியம் நம்ம பேசலாம். ஆமா, அன்னைக்கு வந்து மதம் தான் தத்துவம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மதம் தான் தத்துவம், அது அன்னைக்கு. அப்ப அந்த தத்துவத்தை உருவாக்குறா யார் உருவாக்குறா? வேளாளர் தான், அரசர் தான் உருவாக்க முடியும். வேற என்ன நாடு மாடு வைக்கிறவன் உருவாக்குவான். அப்ப உருவாக்குறா அதுக்கு நியமிக்கிற ஆட்களை எப்படி உங்களுக்கு இந்த வாரியம் அந்த வாரியம் இந்த வாரியம் நம்ம குடும்ப முறையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஒருத்தரை நம்ம தானே நியமிப்போம். நீ இந்த கோயில்ல ட்ரஸ்டியாரு, நீ இதுவாரு, நீ அதுவாரு, உனக்கு இதுதான் பட்டம், நல்ல பதவி செஞ்சா அவனுக்கு ஸ்டார் கொடுக்கறது தான் சார் முதலி பட்டம், புள்ள பட்டம்லாம். இப்ப நீங்க ராணுவத்துல அவிழ்தார்னு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ராஜராஜ சோழ பெரும்பாட்டச்சன்னு பட்டம் கொடுக்குறான். அவன் சிறப்பா வேலை செஞ்சா அவனுக்கு பெருந்தச்சன்னு பட்டம் கொடுக்குறான். புரியுங்களா அவங்க? அப்படி கொடுக்குறதா பட்டங்கள்லாம் கேளுங்க. அப்ப பிராமணர்னு சொல்ற பார்ப்பனர்களா இல்ல பூசாரி வர்க்கத்தை நம்ம தான் உருவாக்குறோம். இந்த பூசாரி வர்க்கம் நம்ம சொல்றதை கேட்டுதான் இது நடக்கும். பூசாரி வர்க்கத்துல கலந்துக்கிறாங்க. அதாவது சார், அங்க இருந்து வரவன் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல வந்து வளர்ந்த கலாச்சாரத்தோட வந்து ஒரு நாடோடி குழு மோதுது. உண்மை அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அங்க இருந்து ஒரு படையெடுப்பு ஆமா வரா மோதுறவன் கரெக்டா எப்படி பிராமணரா மட்டும் இருப்பான்? நீங்க திருப்பி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவன் இங்க பல்வேறு இனக்குழுக்களோட கலந்துருப்பானா இல்ல இதுவா இருப்பானா? பெரிய மாசு. அது எப்படி ஒரே ஒரு பிராமணர் கூட்டத்தை மட்டுமே ஆரியர்னு எப்படி நம்ம இது பண்ணிக்க முடியும்? நான் சொல்லுங்க, அவங்களுக்கு வட இந்தியாவில இருந்து இங்க தமிழ்நாட்டை தவிர எல்லா இடத்துலயுமே இந்த வெளியில இருந்து வந்த அந்த கூட்டத்தோட ஊடுருவல் இருக்குங்க. அந்த நீங்க அந்த ஜெனட்டிக்கல்ல சர்வே பண்ணாவே யாருக்கெல்லாம் நம்மளோட ஒத்து போதோ அவங்க தனியாகவும், ஒத்து போகாதவங்க தனியாகவும் தெளிவா நிக்கலாம். என்ன பண்றாங்கக்கா, தனியே மோதி பார்க்கறான். அது முடியாதுன்னு நீ சொன்ன மாதிரி நினைக்கிறான். இது மெஜாரிட்டி. என்ன மோதினாலும் நம்ம மெஜாரிட்டி தன்மைக்கு போயிடுவோம். ஒரு காலகட்டத்துல பிராமணனா இருந்து மோதின பிரம்மா தலைமையில மோதினவே அவன் தலைமுறையோட முட்டி போச்சு. அவனுக்கு அடுத்த தலைமுறையில என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கேயே 2 குழுவாக்கி, அது நமக்கு சாதகமான குழு, நமக்கு எதிரான குழு 2 வந்தாங்க. இங்கேயே பாருங்க, பிராமணர்கள் தனியார் தலைமையில இந்த நாட்டுக்கு சிஎம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணார். அது ராஜாஜி காலத்தடவே அவரால் முடியலன்றது முடிச்சுட்டார். ராஜாஜிக்கு அப்புறமே யாருமே பிராமணர் தலைமையில ஒரு அரசு அமைக்க முடியல. இந்தியா தென்னிந்தியாவில் வடநாட்டில் நேரு குடும்பம் வரைக்கும் இருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பிராமணர்கள் ராஜாஜியோட முடிஞ்சு போச்சு சிஎம். அதுக்கப்புறம் வெவ்வேறு ஆளுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பிராமணர்கள் ஒரு முடிவு எடுக்க காமராஜர் வந்துட்டாரு, கொஞ்சம் அண்ணா வந்துட்டாரு, எல்லாம் வந்த உடனே இங்க இருக்கிற நான் பிராமண அரசியலே 2 ஆக்கி தனக்கு சாதகமா ஒண்ணு வச்சுக்கணும். ஏன்னா நாம தான் வர முடியாதுன்னு அப்படி வரும்பொழுது என்ன பண்றான், ஏடிஎம்கே அவன் கையில வச்சுக்கிட்டான், எம்ஜிஆர் கையில வச்சுக்கிட்டான், இன்னைக்கு இருக்கிற ஜெயலலிதா கையில வச்சுக்கிட்டான். இது பாக்குறதுக்கு இப்ப ஜெயலலிதா கட்சியில் இருக்கிறவங்க, ஏடிஎம்கே எம்ஜிஆர் கிட்ட இருக்கிறவங்கள நீ எல்லா ரத்தம் பார்த்தீங்கன்னா 75% ரத்தம் தமிழ் ரத்தமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக தமிழனுடைய அரசியல் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அரசியல் அவன் எதுக்கு கையில் எடுக்கிறான், மெஜாரிட்டியை வந்து ரூல் பண்ண தனக்கு முடியாது. இல்ல நீங்க சொல்றதுதான் அதை ஏத்துக்கிறேன். அந்த ஐகாரங்கள்ல ஐயர்ல ஏன் இருக்குன்னா அவன் நம்ம ஆளுகளை யூஸ் பண்ணி நமக்கே கருங்காலி வேலை பார்க்கறதுக்கு பயன்படுத்தி அந்த ரத்தம் அங்க இருக்கு. இல்ல அப்படி இல்ல, இப்ப நீங்க அப்படிக்குள்ள பார்க்க வேணாம். நம்ம ஆட்களே கூட நமக்கு எப்பயுமே ஆதரவா இருப்பாங்க சொல்ல முடியாது சார். அவன் ஏத்துக்கிறவங்க, அவன் நீங்க சொன்ன மாதிரி 2000 வருஷம் வெளியே போயிட்டு திருப்பி வரவன், அவன் நமக்கு அவனுக்கு தொடர்பே தெரியாம நம்ம எதிர்க்கிறாள். அவன் நம்மளால தான் இருப்பான், இங்க இருந்தா கலந்து போயிருப்பான். திருப்பி வந்தா அவன் நீ யாரா வர்றதுக்கு, நீ கேட்பான். அவன் நீ யாரா இங்க இருக்கிறதுக்கு சொல்லி சண்டை வரும். அது மாதிரி இன்னொரு கொள்கை ரீதியா கூட நம்ம டாமினேட் பண்ணுறதுக்காக கூட அவன் நமக்கு எதிராக நிக்கலாம். அதெல்லாம் விஷயம், அதெல்லாம் நமக்கு புரியுது. இன்னைக்கு இருக்க பிராமணர்கள் இங்க பண்ற அரசியல் சதி எல்லாம் நம்ம எதிர்க்கணும், இது பண்ணோம், அவன் நமக்கு எதிராக இருக்கான்றது மாற்று கருத்துல. ஆனா அவன் இன்னைக்கு இருக்கிறதுனாலயே இப்படிதான் 3000-4000 வருஷமாவே வரலாறு இருந்துச்சு. முதல்ல வந்து அவன் தப்பு உண்மை. பூசாரி வர்க்கமே நல்லா கேளுங்க சார். பூசாரி வர்க்கம் பிராமணரா நீங்க சொல்ற ஆரியரா இல்ல, நம்மள இருந்து உருவாகி இருந்தால் கூட ஒரு கட்டத்துல அது வந்து நம்மளை கட்டுப்படுத்துற வேலையை பண்ணுவாங்க சார். ஏன்னா அரசரோட அடுத்த கட்டத்துல அதிகார மையமா மாறுறா சார். நல்லா பாருங்க, கேளுங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா அரசரை கட்டுப்படுத்த பாப்பான். அரசர் கட்டுப்படலைன்னா அந்த அரசரை தூக்கிட்டு இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசர் உருவாக்குற வேலையை பார்ப்பான்.
இப்படிதான் சார் இந்த சண்டை நமக்குள்ள நடக்குது. இந்த பூசாரி வர்க்கத்துக்கும் இதுக்குமான சண்டை இது வந்து நீங்க சொல்ற முருகர் காலத்துல இருந்தே நடந்துகிட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்பாளுங்க நீங்க ஆரியர் சொல்றதா சிக்கல். ஆரியர்லாம் அப்ப வரவே இல்லை. ஆரியர் எவன் முருகர் காலத்துல எங்க ஆரியர் வந்தா? முருகர் எப்ப இருந்தா? இரும்பு கண்டுபிடிக்கிற காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல நான் சொல்றேன். அதுல நான் வட இந்தியக்காரனுக்கும் முருகருக்கும் சண்டை இருந்திருக்கும். அதெல்லாம் நான் அதுல வந்து அத்தாரிட்டியா சொல்லுவேன். ஒண்ணு மட்டும் நீ சொன்ன அந்த ஒத்துக்கிறேன். இதுல ஒத்துக்கிறேன்னா நம்மளாலே வந்து அரசியல் இருந்திருப்பான், ஆன்மீகத்துல இருந்திருப்பான், குருகுலா வந்தான். அவன் என்னன்னா வந்தவன் நீங்க மெஜாரிட்டியை பார்த்துட்டு மோதி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ஊடுருவிட்டான். அவ்வளவு அறிவு சார். என்ன சார் பேசுறீங்க நீங்க? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க சார். நம்ம ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கோம். ஆடு மேய்ச்சிட்டு வரவங்க வந்து திட்டமிட்டு உட்காந்து இவங்களை எப்படி வீழ்த்துறாங்க யோசிக்கிறாங்க. நான் சொல்ல வரேன் அப்படிலாம் கிடையாது. வர வழியிலேயே ஒரு 2000 கிலோமீட்டர் வந்து பல சாம்ராஜ்யத்தோட மோதி ஒரு பேர் கூட்டமாக வரும். வரும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து ஒரு இடத்துல இருந்து மிக்ரேட் ஆகுறேன். சிந்து சமலினாரையும் அங்கே இங்கெல்லாம் மோதி அவன் வந்து ஒரு டிவிடன் ரோல்லாம் ஃபாலோ பண்ணி அரசியல் பிரெயின் அரசியலுக்கு தயாராகிட்டான். அதனால தான் தசிக்குள் வர 500 வருஷம் நடக்கும். அவன் வந்து பிரமாதமான ஒரு நெட்வொர்க். ஏன்னா போராட்ட வாழ்க்கை அவனுக்கு அதிகம். அதனால அவன் அந்த போராட்ட வாழ்க்கையை வரவனுக்கு ஷார்ப் ஆயிட்டான். ஏன் நீ 10 வருஷம் 10 ஜெனரேஷன் வர உனக்கு அனுபவம் ஏன் உனக்கு ஒரு வருஷத்துல வருது? போராட்டத்தை சந்திச்சுட்டேன் சூழ்நிலை. கிராஜுவலா போனா அவன் வந்து ஒரு 2-3 ஜெனரேஷன் ஆகும். உனக்கு அறிவு வரைக்கும் உன் பசங்க நீ போதி அடிபட்டு புரியல. ஆக்சிடென்ட்ல மாட்டி வந்தவனுக்கும் சும்மாவும் பேனால கீரல் வந்தவனுக்கும் ஒரு அனுபவம் வரும்ல. அந்த மாதிரி அவனுக்கு அனுபவம் வந்ததுனால நான் ஒண்ணு போதான் முடியல. நேரடியாக நான் வாண்டா ரொம்ப கொண்டு வாங்க. நம்ம இன்டெரக்டா அவங்களே ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னு வச்சு அது விஜயநகர பேரரசு காலகட்டத்துல அதெல்லாம் நடந்து எல்லா காலகட்டத்திலயும் இப்பயே உனக்கு தம்பி ஒருத்தர் இருந்தா உன்னுடைய அமைப்புக்கு எதிராக அவன் தூண்டி விட்டு ஆரம்பிப்பான். ஏன் தம்பி எனக்கு எதிராக தான் ஆரம்பிச்சிருக்கிறான். அதுதானே அண்ணா வந்து காமராஜர் கலைஞர்கிட்ட இருந்தா எம்ஜிஆரை கொண்டு வந்து கட்சி ஆரம்பிக்கிறான். எம்ஜிஆரே வந்து சில நேரங்களில் பேலன்ஸா இருந்தா தான் ஜெயலலிதா உருவாக்குறான். அதெல்லாம் அழகாக நீங்க அத்வானியை கீழே தள்ளிட்டு மறுபடியும் மோடி உருவாக்குறால அதே பிராமணன் தான் செய்யறான் அந்த வேலையை. ஏன்னா அவனுக்கு ஒரு சர்வைவல். நம்மளாலேயே நீங்க சொல்ற மாதிரி 2 வித தாட்டோட ஒருத்தன் போய் அதை சேர்ந்து அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நடந்தா சார் இருக்கு. நம்ம அதெல்லாம் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. அது வந்து ஆனா மெஜாரிட்டி பிராமணன் எங்க இருப்பானாக்கா நமக்கு பூர்வீகத்துக்கு எதிரான அணியில் தான் இருப்பான். ஏன்னா அவன் இட ரீதியா இல்ல நம்ம இதை வரலாறு பேசுறதுக்காக அதுக்காக பிராமணர்களை ஏத்துக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம கடுமையாகும். ஏன்னா அவன் நேர் எதிராக இன்னைக்கு நம்மளோட நிக்கிறான். இது பண்ணா இனத்தையே அழிக்கணும்ன்ற வேலையை செய்யறான். நம்ம வந்து தெளிவா இருக்கணும்ல. நம்ம இப்ப எல்லாத்தையும் நம்ம குழம்பிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சரியா ஒரு முடிவு வர முடியாது. சிந்தனையாளர் அணின்றது வேறு, பிராமணன் அதான் சொல்றேன். முடிவு நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம களத்துல சந்திக்கிறது. 2 புத்திசாலி இருக்கிறான். ஒரு புத்திசாலி நம்ம இனத்துக்கு எதிரானதுக்கு தலைமை தாங்க, அதுல பிராமணன் இருக்கிறான். ஒரு புத்திசாலி இந்த இனம் மெஜாரிட்டி இனம் இதை வச்சுதான் எல்லாரையும் நம்ம பண்ணணும்னு சொல்லி பொது நோக்கோட பாக்குறவங்க இருப்பான். அந்த சிந்தனையாளர் தான் நமக்கு தேவை. பிராமண சிந்தனையாளர்களே வந்து பாதி நம்ம பாரதியார் மாதிரி இருக்கிறவங்க நம்ம ஏத்துக்கலாம். ஆனா மெஜாரிட்டி பிராமணர்கள் எந்த பக்கம் இருக்கிறாங்க? பின்னாடி தான் இருக்கிறாங்க. அவன் தன் ஆரியராவே நம்புறான். நம்மளே ஆரியர் இல்லைனாலும் இல்ல நான் ஆரியர் தான் நம்புறான். ஏன்னா அவன் அதுல ஒரு பவர் அதாவது அது லாபம் இருக்குங்க. அவன் ஒரு சர்வதேச உயிர் பூச்சி இருக்குதா அதுல லாபம் சர்வேவல் இருக்கு. நீங்க எல்லாரும் எப்படி சாப்பிட்டாங்க? நீ ஒரு வெஜிடேரியன் சாப்பிட நினைக்கிறேன். அங்க ஆனா என்ன சொல்றியோ தனித்தனியெல்லாம் சப்ளை பண்ண முடியாது. எல்லாரையும் ஒன்னா கொண்டு சப்ளை பண்ணியான்னு சுட்டிங்க யாரோ ஒருத்தர். அந்த வெஜிடேரியன் சாப்பிட என்ன பண்ண தெரியுமா? 4 இருந்து இவங்க கூட போய் சாப்பிடாது, 2 நாள் சாப்பிடாது இருப்பான். அப்புறம் ரொம்ப நாளைக்கு விருந்து சும்மா அப்படியே டீ சாப்பிடலாம். 3ஆவது நாள் என்ன பண்ணுவான்? நம்மளாலே என்ன பண்ணுவான்? சார் எண்ணி சாப்பிட்டு பல பேர் 60 வயசு செத்து போயிட்டாங்க. வெஜிடேரியன் சாப்பிட்டதுனால 110 வயசு நம்மளாலே என்ன பண்ணுவான்? 10 பேர் ஆள் சேர்ப்பான். 10 பேர் சார் 25 பேர் சொல்றாங்க சார் வெஜிடேரியன் தனியாக சப்ளை பண்ணது அப்படின்மா. நான் 25 பேர் எங்க நீ ஒருத்ததான் சொல்லிட்டு இருந்தேன். உங்க அண்ணன் உங்க சித்தப்பா சரிப்பா வெஜிடேரியன் தனியாக சப்ளை பண்ணுங்க. அவன் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா என்வி இந்த பக்கம் வரக்கூடாது சொல்லணும். ஏன்னா மெஜாரிட்டி ஆகிட்டா இல்ல. இதுதான் அரசியல். அந்த அரசியல் தான். அந்த அரசியலுக்கு ஒரு பெரிய டக்காபாரா நடக்குது அப்பத்துல இருந்து. அதனால இப்ப நீங்க கொண்டு போற அரசியல் இல்ல, நீங்க பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம வந்து ஒரு வர்க்க பார்வையை சேர்த்துக்கிறோம். இப்ப வர்க்க பார்வை சேர்ந்துருக்கு உங்ககிட்ட. ஏழை எளிய இந்த கையில் எடுத்திருக்கீங்க. நாம் என்ன சொல்லணும்னாக்கா ஏழை எளிய மக்களுக்கு, பெண்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கு இந்த நாட்டில் என்ன இருக்கு
அப்படின்னு ஆரம்பிச்சா அது மெஜாரிட்டி யாருக்கா? உண்மைதான். அதை நான் சொல்லாம சொல்றது, அதாவது நேரடியா சொல்றது வேற, சொல்லாம சொல்றது. ஆமா இல்லையா? நீங்க அதை ஏற்பாடு பண்ணுங்க சார், அந்த சிந்தனையாளர் பேரவை. அதை வந்து நம்ம வந்து அதனால நீங்க இது வந்து எல்லா தரப்புலையும் ஓப்பனிங் அரசியல் நீங்க அதை படிக்கணும். அது ஒரு தனி அரசியல் படிக்கணும். ஆமா, இந்திரகுல வேலை நீங்க நேரடியா சொல்லிட்டீங்க, நாங்க யார் தீர்மானது அது தனி அரசியல். ஆனா அந்த அரசியல் அதிகமா இந்த புது அரசியல் பண்ணும்போது என்ன பண்ணணும், இங்க நமக்கு வந்து போட்டி எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இந்திரகுல வேளாளர் நீங்க பிரச்சனையை போராடுற இடத்துல யாரு இருக்காருனாக்கா, ஒண்ணு தேவகிட்ட போராடுற, முக்குலத்திட்ட போராடுற, இல்லைன்னா வேற யாரும் அங்க இருக்கிற நாயக்கர்மார்கிட்ட போராடுற. ஆனா இங்க என்னன்னாக்கா, பத்திரிகையாளர்னு வரும் பொழுது இந்து பத்திரிகை, அந்த பத்திரிகை அவங்க குரூப்பா ஒரு குரூப் இருப்பான், வேற சில பணக்கார பத்திரிகை இருப்பான், அதுக்கு எதிராக மிச்ச எல்லாரையுமே அதை எதிர்த்து பண்ணும்போது இங்க வந்து கொஞ்சம் நமக்கு உனக்கு யாரெல்லாம் தேவை தெரியுமா? இப்ப இந்த பத்திரிகை அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்திரகுல வேளாளர் மட்டும் இருந்தா போதும். ஆனா இப்ப இங்க ஆரம்பிக்கும் போது 1400 ரூபாய், முக்குளத்தூர்ல 4 பேர் நல்லா பத்திரிகை எழுதுறதுனால சேர்த்துக்கு. ஏன்னா நீ எதிர்ப்பு தாங்கி நிக்கணும். இது தமிழ் தேசியம். இப்ப நீ ஆரம்பிச்சுக்கிறது தமிழ் தேசியம். முன்ன பேசுறது வந்து உன்னுடைய இந்திரகுல வேளாளர் தேசியம். அது வந்து 18 பட்டி இல்லையா? இது வந்து இந்தியா, இது தமிழ்நாடு. சில நேரங்கள்ல இது எதிரி பலமா இருந்தா தென்னிந்தியா பேசணும். எதிரி பலம் இல்லைன்னாக்கா தமிழ்நாடு பத்தி பேசலாம். எதிரி ரொம்ப பலமா இருந்தான்னா என்னடா வடநாட்டுக்காரன், நான் தென்னிந்தியாக்காரல வைக்க அப்படின்னு நம்ம தெலுங்கு மலையாளம் எல்லாம் சேர்த்துக்கணும். அதான் பெரியார். ராஜதந்திரமா தான் இருக்கணும். பெரியார் சரியான அரசியல் பண்ணாருங்க. தென்னிந்தியான்னு பேசலாம், அவர் கட்சியை நடத்திருக்க முடியாது. இதை டாக்டரா பாத்திரம் உட்கார